ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சிஆர்எம் சென்னை ரயில்வே மியூசியம். நம்ம ஸ்பாட் வீடியோவில் இன்னைக்கு இதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதனால் வந்திருக்கோம். கேட்டில் தான் இப்போ இருக்கோம். இதை பாருங்கள், நம்ம வந்து டிக்கெட் கவுண்டரில் போகிறோம். உள்ளே வந்தோடனே அழகான கார்டன் இருக்குது. இன்டீரியர் மாரி அழகாக மெட்டல்லே செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம வந்து இப்போ வந்து இவ்வளோ அழகாக இருக்கும்னு நம்ம நினைக்கல. உள்ளே வந்துட்டோம். போர்டு இருக்குது, மேப்பு. அப்படியே வந்தோம்னா அழகான ஒரு ஹாட் இருக்குது. சென்னை ரயில்வே அருங்காட்சியகம் 2 பீரங்கி வேற வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது ரொம்ப. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். இதெல்லாம் வந்து ஸ்க்ராப்லேருந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே நல்லாயிருக்கு. இது வந்து அந்த இவங்களே ரெடி பண்ணதா சொல்கிறாங்க. ஒரு ஒரு ஆட்டோ வந்து இவங்களே வந்து வேஸ்டேஜை வச்சு ஸ்க்ராப்ஸை வச்சு ரெடி பண்ணதா சொல்கிறாங்க. உண்மையாகவே நல்ல ஐடியா இது. ஆனால் ரொம்ப பழைய பழைய காலத்துலேயே இதை ரெடி பண்ணுறது தான் பெரிய விஷயம். இந்த ட்ரெயின் வந்து பழைய ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின். ரொம்ப நல்லா ஓடக்கூடிய ட்ரெயினு. தாம்பரம்லாம் ஓடியிருக்கு போல இருக்குது. இது இப்போ இங்கே இருக்குது ஷோக்கு. நல்லாயிருக்கு. ஆமாம், போர்டில் போட்டிருக்கு தாம்பரம், செங்கல்பட்டு பீச். இந்த ட்ரெயின் வந்து ஓடியிருக்கு. இப்போ வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்குது இந்த ட்ரெயின். ஓகே, இது உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே அதே மாதிரி தான் இருக்குது. எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. எதுவும் எல்லாமே பக்காவாக இருக்குது உள்ளே. எதுவும் அப்படியே இருக்குது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீசல் இன்ஜின் மேலே ரொம்ப ஆர்வமாகவே இருக்குது. இது உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி. ஏன்னா நம்ம இப்போ வர நியூ மாடல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த டைமில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். அந்த மெக்கானிக் சிஸ்டம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது டீசல் இன்ஜினில். வாங்க போய் பார்க்கலாம். ஓ வா சூப்பர். இதில் தான் இந்த டீசல் அந்த நிலக்கரி கொட்டும் போது இந்த இன்ஜினில் வந்து அதை வந்து இது பவர் சோர்ஸாக கன்வெர்ட் ஆகி இந்த ட்ரெயின் ஓடும். ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே ஒரு மாடல் நல்லா இருக்குது. இந்த ஒரு பழைய டீஸ் ஒரு இதுக்குள்ள இந்த லிவர்ஸ்லாம் பாருங்க. இவங்க அதை அப்படியே ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கணுன்ற போது உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பாருங்க, இதுதான் அந்த நிலக்கரியோட ஸ்டோரேஜ். அந்த நிலக்கரியை வந்து இதில் தான் வச்சுருப்பாங்க. இதுலேருந்து அள்ளி 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 இதை கொட்டுவாங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ஃபீல் அப்படியே இருக்கு பாருங்க. மேலே பாருங்க, மேலே பார்ப்பாங்க. அவங்க ஏறி மேலே பார்க்க எல்லா வால்ஸ் அந்த இதுவெல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது. இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிடுவாங்க. அங்கங்கே இந்த ஸ்கிராப்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹார்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்போவே. இப்போ தான் இதெல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் அப்பயே அதை வந்து மியூசியமில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் பெரிய விஷயம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இந்த வந்து இடம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு முக்கியமான ரைடு போகிறோம். இந்த சின்ன ட்ரெயினில் தான் நம்ம ஜாலியாக ஒரு ரைடு போகிறோம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் உக்காந்துருக்காங்க, கப்புள்ஸ் எல்லோரும் உக்காந்துருக்காங்க. நம்ம பின் சீட்டில் உக்காந்து பார்ப்போம். இது வந்து அந்த காலத்து லைட்டு. அந்த காலத்தில் வந்து கெரோசினில் யூஸ் பண்ணுற லைட்டு. இதை தான் இன்னும் அழகாக யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது பார்க்கும்போதே. இப்போ வந்து நம்ம வந்து அழகான டனல் உள்ள போயிட்டுருக்கோம். ஊட்டியில் போகிற மாதிரி ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இப்போ இந்த டனல் உள்ள போயிட்டு வரும்போது எப்படியோ ஊட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. சுற்றி பாருங்களேன், கார்டன்னா இருக்குது. அப்படியே சும்மா ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெயினில் போகிற ஃபீல். கடைசியாக வந்துட்டோம். நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். இப்போ வந்து இவங்ககிட்ட இறங்குனோன்னே பேட்டி எடுப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு பேட்டி எடுப்போம். மேடம், இப்போ வந்து இந்த ரயில்வே மியூசியம் வந்திருக்கீங்க. இங்கே இருக்கிற இதுவெல்லாம் யூஸ் இப்போ ட்ரெயினில் போனீங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நியூவா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஓல்டு மாடல் எல்லாமே இருக்கு. அதனால பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, ஃபேமிலியாக வந்திருக்கீங்க. உங்கள் பையன் வேறு நல்லா என்ஜாய் பண்ணானா? நல்லா என்ஜாய் பண்றான். ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி பழைய மாடல் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நீ உங்களோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நியூ இல்ல அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல. பட் ஆனா இதுல பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. இது மாதிரி எதிர்பார்த்த நல்லா இருக்கு. ஓகே ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் ஃபேமிலி
எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பையனுக்காக. இப்போ காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. ஆமா. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. நல்லா நெறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஓகேங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ. சார் இப்போ வந்து இந்த ரயில் மியூசியம் வந்திருக்கீங்க. ஆமாம் சார். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா குழந்தைகளோடு வந்திருக்கோம் ஃபேமிலியோட. நம்ம வந்து புக்ஸு இந்த மாதிரி டிவியில் தான் வந்து ட்ரெயின் இந்த ரயிலோட இதெல்லாம் பார்ப்போம். குழந்தைங்க ஃபேமிலியோட வந்திருக்கும்போது அது ஒரு தனி எக்ஸ்போஷர். புக்ஸோட ரியாலிட்டியாக பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஏன்னா எல்லா குழந்தைங்க நம்ம மட்டும் இல்லை, குடும்பத்தில் எல்லோரும் வரணும். இது வந்து குழந்தைகளுக்கு அப்போ தான் குழந்தைங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு லேர்னிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் உங்களோட ரயில் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப நான் நிறைய இடத்துல ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பல விதமான ட்ரெயின் வந்தே பாரத் அது மேலே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபீலிங். நம்ம இந்த மாதிரி ட்ரெயினை ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன கோயிங் பேக் டு ஓல்டன் டேஸ். நம்ம ரொம்ப சின்ன பசங்கன்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவர் செல்ஃப். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இப்போ பெரிய பெரிய இதுலாம் வந்து பார்க்குறீங்க. இது ரொம்ப சீப் காஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நல்லா இதுலாம் குவாலிட்டியாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு இதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாரும் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் வந்து இது பெரிய ஒரு அனுபவமாக இருக்குது. இது காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல் ஆம்பியன்ஸ். மோரோவர் ஒரு ஜாய்ஃபுல் ஜேர்னி மாதிரி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே, ஓகே சார். இப்போ மேடம் என்ன செய்யலாம் இதை பற்றி? மேடம் உங்களோட இது எப்படி மேம்? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலி இதுவும் என்ட்ரன்ஸ் ஃபீயும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ எனி ஒன் கேன் கம், தே கேன் என்ஜாய். அண்ட் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தெல் எக்ஸ்ப்ளோர் லாட். இங்கே நிறைய ட்ரெயின்ஸ் அவங்க புக்ஸில் பார்த்தது லைவாக பார்த்தா கூட இங்கே வந்து டாய்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அது அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப பார்க்குறதுக்கு ப்ளசன்டபுளாக இருக்கும். ஸோ தெல் என்ஜாய். ஓகே, உங்கள் ஃபேமிலியாக இங்கே வந்து ட்ரிப் வர்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷோர் ஷோர், கண்டிப்பாக. சார் வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ரெடியூப்லேருந்து வரோம். ஓகே, உங்கள் பேரனோட வந்திருக்கீங்க. என்னோட வந்திருக்கேன். எப்படி என்ஜாய் பண்ணுறாரு உங்கள் பேரன்? பேரண்ட்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து ஆல்வேஸ் வந்து ரயில்வேஸ் குடும்பம் தான். ஓகே, ஓகே, ஓகே. எங்கள் அப்பா தான் ரயில்வே. எல்லாருமே இந்த ஷாப்பில் தான் வேலை செய்வாங்க. ஐயாவது பேரன் வந்து கேனடாவில் இருக்கான். ஓகே, ஓகே. கனடாவில். ஆமாம், அங்கே இருந்து வந்திருக்காப்புல. சரி மியூசியத்தை சுற்றி காட்டலாம், இங்கே ட்ரெயின்ஸ் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆமாம், பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ரொம்ப ஹாப்பி. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நல்லா இருக்கு. பெட்டி பெட்டியா தான் தெரியும். பெட்டிக்குள்ள எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியுது. உங்களோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். என்னோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸா, எங்களோட ஊருக்கு போறதுக்கு 16 ஹார்ஸ் அந்த மாதிரி ஜர்னி ஆகும். அது இதே மாதிரி தான் பெட்டி பெட்டியா ஏதோ இந்த மாதிரி ஜன்னல் ஓரமா பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? யூஸ்வலி எங்கேயாச்சும் வெளில போறோம்னா இந்த குட்டியாவோ இல்லை பெருசாவோ அப்படி எங்கே போகணுன்னாலும் மோஸ்ட்லி ட்ரெயினில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த வெளியில் அந்த ஜன்னல் ஓரமாக பார்க்குறது மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு ரயில்வேஸ் இவ்வளோ புதுசாக இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் ஒரு ரயில்வேஸில் அந்த வெளில இருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த நிலா தெரிகிறது அதெல்லாம் இதெல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து எங்களுக்கு பழகிருச்சான். ஃபோட்டோஸ்ன்றது நம்ம யூஸ்வலி வந்துட்டு எந்த ட்ரெயின்லையும் எடுக்க முடியாது. எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இங்கே நல்லா ஃபோட்டோஸும் நல்லா எடுத்துக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது இதான் அக்ரிமெண்ட். இதான் முதல்ல 1949 வந்து இந்த ஐசிஎஃப் கிரியேட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட். பாருங்கள், அந்த பிரிட்டிஷ் டைமில் போட்டிருக்காங்க இதை. இப்போ எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பழமையான ஒரு கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது. இங்கே பார்க்கும்போது தான் நிறைய தெரிஞ்சிக்க வித்தியாசமான விஷயங்கள்லாம் கிடைக்குது. வாங்க பாருங்கள், அப்போ நடந்த மீட்டிங்ஸோட ஃபோட்டோஸ். நேருன்னு நினைக்கிறேன். நேரு தான் திறந்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த கோச் ஃபேக்ட்ரியை திறந்து வச்சது நேருன்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நல்லாயிருக்கு. நேவி பெரிய குருமார்கள்லாம் வந்திருக்காங்க. மெயினான ஒரு இதில் அது என்னன்னு தெரியுதா? வந்தே பாரத் மினியேச்சர். லைட்லாம் எரியுதுங்க. சூப்பராக செஞ்சுருக்காங்க மினியேச்சர். இப்போ அடுத்த ட்ரெயின்ஸோட மினியேச்சர் பார்ப்போம்.
இது பார்த்தா மாரியே இருக்குது ட்ரெயினு. இது நம்ம ரெகுலராக பார்க்குற ரெட் கலர் ட்ரெயினுங்க. லைட்லாம் எரியுது சூப்பரா. இது ஏசி கோச்சுங்க. இப்போ ரீசெண்டாக போகிற ஏசி கோச் இதெல்லாம். இதோட மினியேச்சரும் இருக்குது 2 ட்ரெயின்ஸு. இந்த வண்டி நான் பார்த்ததில்ல சின்ன வயசுலேருந்து. ஆனால் ஞாபகம் இருக்குது, நிறைய வண்டி பார்த்தா மாதிரியே ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் பார்த்ததா மாதிரியும் இருக்குது. வாங்க அடுத்து பார்ப்போம். வெளிநாட்டு தலைவர்கள்லாம் இந்த ஐசிஎஃப்க்கு வந்திருக்காங்க. இந்த ஐசிஎஃப் அதுக்காக வந்து அந்த ஐசிஎஃப் அங்கே போட்ட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க இவங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஃபாரின் தலைவர்கள்லாம், மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஃபாரின்லேருந்து. அதோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. மேலே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல வரலாறு. சென்னையில் இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் வந்து இந்த இடத்த பார்த்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல. இது இவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க. இது நிறைய நாட்டோட கொடிலாம் இருக்குது நம்ம நாட்டு கொடியோட. பாருங்களேன் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ரூம் உள்ள போவோம். வாங்க உள்ளே போகலாம். இதில் வந்து ஃபோட்டோஸ், இந்த ட்ரெயின்ஸோட பழைய ஃபோட்டோஸ் இருக்குது. அது வந்து ஃபேக்ட்ரியோட பழைய ஃபோட்டோஸ். பழைய ட்ரெயின்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த ட்ரெயின்லாம் பழைய ட்ரெயின்ஸ் அந்த மாடலாக வச்சுருக்காங்கள்ல, அந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே சில மாடல்ஸ் இருக்குது, ட்ரெயின் மாடல்ஸ். இதெல்லாம் வந்து என்ன மாரி மாடல்னு தெரியல. நான் அந்த ஒயிட் கலர் பார்த்துருக்கேன். இந்த எல்லோலாம் என்ன மாடல்னே தெரியல. வாங்க போவோம் பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ட்ரெயின்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த போர்டில் போட்டிருக்காங்க தெளிவாகவே. பரவாயில்ல. இது என்ன ட்ரெயின், எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன இயரு, எல்லாமே போட்டிருக்காங்க. இப்படி வந்தோம்னா ட்ரெயின்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. தனியாக வச்சுருக்காங்க. இது ஏதோ முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் பழைய காலத்து ட்ரெயின்ஸோடன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து தனியாக வச்சுருக்காங்க இதை மட்டும் கண்காட்சிக்கு. அப்படியே வந்தோன்னா இங்கேயும் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்னதாக இருக்குது ரொம்ப. இதெல்லாம் அந்த காலத்து ட்ரெயின்ஸ் போல இருக்குது. நல்லா இருக்குங்க. இதில் ஆனால் எதுக்குன்னே தெரியல. இந்த பிஸ்டன் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நல்லா லைட்டிங்க்கெலாம் சூப்பராக இருக்குங்க. கடைசியாக ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு வழியாக இந்த பயணத்தை முடிச்சிட்டோம். இந்த ஸ்பாட் வீடியோவை முடிச்சிட்டோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு இவ்வளோ லோயஸ்ட் காஸ்ட்டில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்தியன் ரயில்வே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஐசிஎஃப்பும் சேர்ந்து. வாங்க, பாய்.